ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறிய சேனல் நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சுத்திட்டியா? இவ்வளவு கத்துக்கிட்ட நீ ஒழுக்கத்தை கொஞ்சம் கூட கத்துக்கவே இல்லையே. அப்படி நினைக்கிறேன். ஏன்டா தடுக்கல? எனக்கு எதுவுமே ஆகல. வா. இப்போ சாய் அந்த மரம் பின்னாடியே தான் கிரியா. உன்னை விட மேல் ரேங்க்ல இருக்கிற ஒருத்தரை சந்திக்கும் போது அவங்கள நேரடியா வந்து சந்திக்கிறது தான் மரியாதைன்னு உனக்கு தெரியாது. இதை நேரில் அந்த மரியாதை கிரியா. உனக்கே அவன் வித்த காட்டுறான்டா டே. பவு பவு பண்ணிட்டான். எவ்வளோ கஷ்டம் அது கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த அளவுக்கு போய்க்குது. இதுதான் 3வது வால் இருக்கும் போதே ஸ்டீல் வைக்கணும்னு சொன்னார். இவதான் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோப்பா, கரைச்ச மாதிரி ஆயிட்டான். இவனாலே முடியுமான்னு தெரியல. இவ்வளோ அடிபட்டிருக்கா. ஏய் இருக்கியா? ஒரு வழியா இது முடிவுக்கு வந்துருச்சு. இவன் தானே உனக்கு கரெக்டான ஆளு. இவங்களுக்கு தனியா ஃபைட்டு போகுது. இப்போ உனக்கு மரியாதை முக்கியமா லெட்டர் முக்கியமா? எதுக்காக வந்த? ஆனா சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னுடைய மாஸ்டர் லார்ட் டான்சோ, லார்ட் ஒரோச்சி மாறுவான நீங்க அந்த லீஃப் வில்லேஜ அழிக்க முயற்சி பண்ணப்பல இருந்து உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? ஓ, இவர் இங்க இருக்கிறத பார்க்கலையா சாய்? அப்போ பண்றா முடியுதா? இது அவனுக்கே ஒரு நரகம் மாதிரிதான் இல்ல. எரிஞ்ச தோல் தான் சரியாகும். சரியாக இவ்வளவு நேரமா? ஆனா இது வரைக்கும் நருட்டோட காயங்கள் சீக்கிரமா குணமாயிருக்கே. அதுக்கு காரணம் 9 டேஸ் சக்கரா தான். ஆமா, நருட்டோட உடம்ப சுத்தி அந்த 9 டைல் சக்கர க்ளோக் இருக்கும்போது பார்க்கறதுக்கு அவனை பாதுகாக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த 9 டைல் சக்கரா தான் அவன் உடம்ப இன்னும் அதிக காயப்படுத்தும். 4வது டைல் வெளியில வந்தப்ப அவன் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டுச்சு. அவன் உடம்பு முழுக்க ரத்த கசிவும் ஏற்பட்டுச்சு. மாஸ்டர் ஜிராயா சொன்ன அந்த 4வது டெயில் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
முடியலையா? கேப்டன் யாமாட்டோ, சொல்லு. நருட்டோவை பழையபடி மாத்துறதுக்கு ஒரு ஜூட்ஸுவை பயன்படுத்துறீங்களே, தயவு செஞ்சு அது எனக்கும் கத்து கொடுக்குறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? அதை நான் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா முதல் ஹொக்காகேவோட டிஎன்ஏ என் உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஓ, அந்த ஜூட்ஸுவை நான் பயன்படுத்தும் போது 9 டெயில்ஸோட சக்கராவை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு முக்கிய காரணம் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பெஷல் பவர். அது இல்லாதவங்க இதை பயன்படுத்த முடியாது. அந்த எக்ஸ்பெரிமெண்டால தான் எனக்கு அந்த பவர் கிடைச்சது. முதல் ஹொக்காகேவோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நருட்டோ அவன் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருக்காங்க. அது நம்ம ஊரோட முதல் ஹொக்காகேக்கு சொந்தமானது. அப்புறம் இந்த ஆமால சக்கரா கிறிஸ்டல் அவரோட சக்கராக்கு மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். சொன்னா டாலர் கூட தான் ஏதோ கனெக்ட் இருக்கு. ஜின்சூரிக்கையே இந்த நெக்லஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சக்தி எல்லாம் இருக்கிறதால தான் அவரால் முதல் ஹொக்காகே ஆக முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த சக்தி இருக்கிறதால தான் என்ன உங்க கமாண்டரா இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. பாட்டி தெரிஞ்சு தானே கொடுத்துருக்கு. எப்படி தெரியும்? நான் கண்ட்ரோலாக இருக்கணுன்றதுக்கு தான் கொடுத்துருங்க. அப்போ முன்னாடி நிறைய இருக்குன்னு சொன்னாலே தெரியும். தெரியும்ல, ஏன் எப்பவுமே இப்படி நடக்குது? இன்ஜுரிக்குன்னு தெரியும்ல பாட்டிக்கலாம். எனக்காக எதையும் செய்ய துடிக்கிற நருட்டோவுக்கு மட்டும் என்னால சின்ன சின்ன உதவி தான் செய்ய முடிஞ்சிருக்கு. இதே பெரிய ஒரு இதாம்மா, ஹீல் பண்றல்ல. இல்லைன்னா இந்நேரம் அவ்வளோதான். நீ செய்யறது சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் நருட்டோ மேல நீ வச்சிருக்கிற அந்த அதீதமான அன்புதான். நேர்ல பார்த்ததால சொல்றேன். நருட்டோக்காக நீ உயிரையும் கொடுப்ப சாக்குரா. அதுதான் இப்ப நடந்துருக்கும். சாக்குரா, இதெல்லாம் ஒரு வாரம் ஆகும் நினச்சேன், டக்குன்னு வந்துட்டான். நருட்டோ, நான் எங்க இருக்கேன்? இங்க என்ன நடந்துச்சு? எதுவுமே தெரியாதாடா அப்போ. ஒரோச்சிமாரு பின்னாடி போனதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்னதான் பண்ணேன்? என்னாச்சுன்னு சொல்லு சாக்குரா. திரும்பி பாடுறா. சாக்குரா, என்னாச்சு? நீ ஏன் அழற? அதெல்லாம் எதுவும் இல்ல, கண்ணுல ஏதோ தூசி பட்டு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு காரணம் அந்த சாய் தானே. வழக்கம் போல உன் மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுறான்னு சொல்லு. நீ அழகா இல்ல, உன் சிரிப்பு நல்லா இல்லன்னு ஏதாவது சொன்னானா? இது நீ நிறையவே இருந்திருக்கலாம்ல. விட மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாய் உன்னை பத்தியோ என்ன பத்தியோ தப்பா எதுவும் பேசல நருட்டோ. அப்படியா? எதுவும் பேசலையா? ஆனா இப்ப நீதான் வாய்க்கு வந்தபடி பேசுன. உனக்கு என்ன தைரியம்? அப்பா நீ இன்னும் அடங்கலையா? ஆனா இப்பதான் ஞாபகம் வருது. கேப்டன் யாமாட்டோ, சாய் எங்க போனா? ஆமால, அவளுக்கும் தெரியாது இவனை காப்பாத்தாம போனான்றதுலாம் எமோட்டோக்கு தான் தெரியும். தவறாம இந்த தகவலை லார்ட் டான்ஸ் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கான் டான்ஸும். இது எனக்கு ஒன்று தோணுது, கிளைமேக்ஸ் சொல்கிறேன். ஆச்சரியத்தை கொடுக்குது.
ஆனா நீ சொல்றது உண்மைன்னு நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பாப்போம். உரைச்சி மரம் ஏமாத்த கூட சொல்லிருக்கலாம், தெரியல எப்படின்னு. ஏன்டா கத்தி எடுக்கிற மாதிரியே போறேன். அட இருடா, எடுக்கிறதுக்கு இவன் வேற, இவன் விசுவாசத்தை இப்பதான் காட்டும். இல்ல உரைச்சி மரம் பெரிய ஆள், இவன் காப்பாத்தி தான் உரைச்சி மரம் காப்பாத்தணுமா? எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ண பாப்பேன். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை காபட்டோ, கொஞ்சம் பொறுமையாரு. எனக்கு என்னமோ இந்த பையன் நமக்காக தான் வந்திருக்கானோன்னு தோணுது. இருந்தாலும் இவனை நம்புறது சரின்னு எனக்கு தோணல. டேய், யோசிச்சு முடிவெடுங்க. கத்தி ரைட்ல இருக்கிற, அவன் லெஃப்ட்ல தான்டா கையை விட்டான். நீங்க நம்புவீங்க. தொடர்ந்து பாருங்க, லார்ட் டான்சோ அதை உங்களுக்காக அனுப்பி வச்சாரு. நாக்கால தானே எடுப்ப. குடிஞ்செடு. என்ன ஒரு ஆச்சரியம். அதுல என்ன எழுதியிருக்கு? காபட்டோ, போதும் அந்த பையனை விடு. ஏன்னா அவன் இப்ப நம்ம கூட வர போறான். ஏன் இவன்கிட்ட போயாடா சார். சாய், அதான உன் பேரு? கிளம்ப தயாரா இருக்கியா? இவன் கூட போன உயிருக்கே உத்தரவாதம் இல்லையே. டான்ஸாவே அதை சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கான் போல. எனக்கு தெரிஞ்ச வேலை பார்க்க அனுப்புறானா, இது உண்மையா? நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவ பாரு. இப்பதான் ஐயாக்கு வலி தெரியும். சொல்லுங்க கேப்டன் யமட்டோ. அந்த சாய், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, இதை யார் உடைச்சது? பிரிட்ஜுக்கு என்ன ஆச்சு? கேப்படா கேப்ப. அவன் மேல சந்தேகம் இருந்ததால தான் ஹோட்டல்ல இருக்கும்போதே ஒரு சின்ன பிளான் பண்ணேன். அவங்களை இப்ப பின்தொடர்ந்து போறது கண்டிப்பா நமக்கு அவசியம். பார்க்க அப்படி தெரியலனாலும் ட்ராக் பண்றது என்னோட ஸ்பெஷாலிட்டி. கேப்டன் யமட்டோ. ஓ ஆமா, சாய் என்கிட்ட கேட்டல. அவன் இப்ப அந்த ஒரோச்சி மாரு கூட கிளம்பிட்டான். அவங்க ஒன்னாயிட்டாங்க. என்ன? அவங்க ஒண்ணாயிட்டாங்களா? என்ன சொல்றீங்கன்னு புரியல. நாம கிளம்பலாமா? நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. பூமி இன்னும் சாஃப்டா தான் இருக்கு. யார் இந்த பழத்தை போட்டதுன்னு கேட்க போற. இந்த இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த பிரிட்ஜும் பயங்கரமா செதஞ்சு போயிருக்கு. இங்க என்ன நடந்துச்சுன்னு யாராவது தயவு செஞ்சு சொல்றீங்களா? சூர்யாவளியன் வந்துட்டு போச்சுடா. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இது வரைக்கும் எல்லாமே மாஸ்டர் ஜெராயா சொன்ன மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற கோவம் ட்ரிகர் மாதிரி வேலை செய்யும். அவனோட கோவம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அதே அளவுக்கு டெய்ல்ஸும் அதிகரிக்கும். முதல் 3 டெய்ல்ஸ் வெளியில வரும்போது நருட்டோ சுயநனவோட தான் இருந்தா என்ன நடந்துச்சுன்றது அவனுக்கு தெரியும். 4வது டெய்ல் வெளியில வந்தப்போ அவனோட மூளை வேலை செய்யல. அவனை சுத்தி இருக்கிற விஷயத்தை அழிக்கணும்ன்றதுல தான் குறியா இருந்தா. இப்போ 3 டெய்ல் வரைக்கும் அவன் ஞாபகம் இருக்கணும்ல. ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் புரியல. நான் எதுக்காக மயங்கி விழுந்தேன்? கபூட் ஒன்று பின்னாடி அந்த வச்சு போட்டாடா. உரோச்சி மாரு உன்னை அட்டாக் பண்ணதுல நீ மயங்கிட்ட. என்ன? அவன் அடிச்சா நான் மயங்கினான்னுவான். வாங்கி மயங்கிட்டேனா? நான் அவ்வளோ வீக்கானுவான்.
சாயோட பொருட்கள் எல்லாமே இங்க செதறி கிடக்குது. எதுக்காக அவன் இந்த பிக்சர் புக்கை விட்டுட்டு போகணும்? வாவ், உன்னோட பிக்சர் புக்கா? ஓ, நம்ம போற வழியில எனக்கு அந்த புக்கை காட்ட முடியுமா? ஓ, ரொம்ப முக்கியமான புக்கு, அதை எப்படி விட்டுட்டு நான் போனாவன்? இன்னும் அதுதான் இதை mission சரியா தான் இன்னும் முக்கியம். முழுசா முடிக்கல. அது மட்டும் இல்லாம இதை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே காட்டினதே இல்ல. ஓ, இது என் அண்ணனுக்கு சொந்தமானது. இந்த பிக்சர் புக் சாய்க்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே ரொம்ப தெரியும். இவனை பத்தி அவன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு விட்டுட்டு எதுக்காக இதை போனானா? இப்படி விட்டுட்டு போகணும்? இருக்கலாம். அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டு போயிருக்கான்னா அந்த ஒரோச்சிமாரு கூட மோதுறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்களே கேப்டன். நான் பார்க்க பார்த்தாருதான். ஆனா என்னோட வுட் க்ளோன் எல்லாத்தையும் பார்த்துருச்சு. இந்த வயர்லெஸ் ரேடியோவை பயன்படுத்தி இவ்வளவு நேரம் அது கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா சாய்க்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் என்ன பேசுறேன்னு தெரியாம நடுக்க முடிச்சுக்கிறான். அந்த சாயும் ஒரோச்சிமாருவும் இங்க ரொம்ப நேரம் நின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு சாய் காபுட்டோ கிளம்பிட்டாங்க. ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவங்க என்ன பேசினாங்க? அவங்க தள்ளி இருந்ததால என் க்ளோனால எதுவும் கேட்க கேட்கல. முடியல. அப்படின்னா அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க? ஒருவேளை அவனுக்கு விருப்பம் இல்லாம அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? கிட்னாப்பா? ஆனா பார்க்க அப்படி தெரியல. சாய் அந்த ஒரோச்சிமாரு கையில ஏதோ ஒண்ணு கொடுக்கறத நான் பார்த்தேன். ஒரோச்சிமாரு கிட்ட அவர் ரொம்ப பணிவா பேசின மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு நிமிஷம், நான் சந்திச்சதுலயே அந்த சாய் தான் ரொம்ப மோசமானவன். ஆனா அவன் நம்மளை ஏமாத்துவான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஒரு நிமிஷம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? ஏன்? டைரியில ஏதாவது இருக்கா? பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த டான்சோவும் என்னோட சருட்டோபி சென்சேவும் இந்த ஹோகாகே பதவிக்காக பயங்கரமா போராடினாங்க. அவங்க இதுதான் எனக்கு டவுட் வருது. மாதிரி டான்சோ ஒரு மார்ஷியல் ஃபேக்ஷனை உருவாக்கினா ராணுவ மாதிரி எல்லாரும் கட்டுக்கோப்பா செயல்படுவாங்க. டான்சோ தான் சாய்க்கு பயிற்சி கொடுத்தவன். 3வது ஹோகாகேக்கு மாணவின்ற முறையிலையும் முதல் ஹோகாகேக்கு பேத்தின்ற முறையிலையும் அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. இப்போ புரியுதா? புரிச்சுட என்ன டீல் போட்டிருப்பான்னு. பாட்டியை கொல்றதுக்காக டீல் போயிட்டு இருப்பான்னு டான்சோ யாராவது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. யார் அது? தேர்ட் ஹோகாகேவை எதிர்த்து மோதின ஹாக் ஃபேக்ஷனோட தலைவன் அவன்தான். சாய்க்கு பயிற்சி கொடுத்ததும் அவன்தான். அந்த டான்சோவுக்கு 3வது ஹோகாகேவை சுத்தமா பிடிக்காதா? சாய் ஒரோச்சிமாருவை சந்திச்சு இவ்வளவு நேரம் பேசியிருக்கானா இது டான்சோவோட திட்டமா தான் இருக்கணும். நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த டான்சோ சாய்க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசிய மிஷனை கொடுத்திருக்கணும். நமக்கு தெரியாம மறைமுகமா செயல்பட்டு இருக்கான். அவன் நம்ம கூட வந்த முக்கிய காரணமே இதுதான். அப்படின்னா இந்த மிஷன் முழுக்க அவன் நம்மள பயன்படுத்திக்கிட்டானா? அந்த புரட்சி மருவை சந்திக்கிறதுக்காக தான் அவன் நம்ம கூட வந்தான்னு சொல்றீங்களா? அது மட்டும் ஒரே காரணமா இருக்க முடியாது. நான் இப்ப சொல்ல போறது என்னோட யூகமா இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்னு என்னால உணர முடியுது. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த டான்சோ நம்ம லீஃப் வில்லேஜ அழிக்கணுங்கிற எண்ணத்தோட செயல்படுறான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு சுனாடை பட்டி மேல தான் கண்ணா இருக்கான். நான் வந்து ஹெமோட்டோ என்னடா எதுவுமே பண்ண மாட்டாரு இப்படியே இருக்காருன்னு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அவர் வந்து நேரம் பார்த்துருக்காரு, ஒரு கரெக்டான இது வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக போக தான் புரிஞ்சிச்சு. நமக்கு அது எமோஷ்னலாக என்ன திட்டுறதுக்கு தான் வருது, கோவம் வருது. பட் அது கரெக்டாக தான் போயிருக்கு எல்லாமே. எதுக்காக அவர் வெயிட் பண்ணாரு, எதுக்கு பார்த்து பண்ணாருன்றது இப்போ தான் தெரியுது. நம்ம கக்காஷி மேலே நம்ம கக்காஷியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொருன்னுவார் இருன்னுவார், அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. பட் வந்து அது என்னத்துக்காக அதை சொல்கிறாருன்னு பின்னாடி தான் தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எமோட்டோவும் தெரிஞ்சார். அவர் பண்ணுறது செய்கிறது எல்லாம் ஸ்லோவாக இருக்குது, பட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக செயல்படுறாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து இவ்வளோ எதுலேயுமே டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டோம்னா யோசிக்கிறாங்க முன்கூட்டியே. இது எதுக்காக, அது எதுக்காக, இதனால தான் இருக்குமோன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அழகாக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது தான் கரெக்டாக சக்ஸஸ் ஆகுது. பசங்க மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் செஞ்சுருந்தா மிஷின் முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து பொறுமையாக செயல்படுறாங்க. அதனால தான் அவங்களா லீடராக இருக்காங்க. ஏன்னா அங்கே போய் சீல் வச்சிருக்கலாமே எமோட்டோ அது இது நான் சொன்னேன். பட் அங்கே போய் வச்சுருந்தாலும் உரைச்சி விட்டுருக்க மாட்டான். அவ்வளோ நேரம் அந்த இவ்வளோ டைம் எடுக்குதுல்ல வெளியே வர்றதுக்கு, அவ்வளோ நேரமும் உரைச்சி பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால எப்படா தனியாக வருவாங்க பார்த்துக்கலான்ட்டு தான் இருந்திருக்காங்க. கரெக்ட். அதுதான் நம்மளுக்கு அது பார்க்கறது ஒரு மாதிரி தெரியும். என்னடா அது அப்போ வச்சிடலாமே இப்போ பண்ணிடலாமே நம்மளுக்கு அப்படி தோணும். பட் அங்கே நின்று பார்த்தா தான் தெரியும் கலவரம் என்னடா அந்த நீ போய் வச்சு காட்ட பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர்னால மட்டும்தான் அந்த சீலை வந்து பண்ண முடியும். ஏன்னா இவருக்குள்ளேயே அந்த ஃபர்ஸ்ட் வகை டிஎன்ஏ இருக்குது. அண்டு பாட்டி கொடுத்த அந்த டாலரும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வகை. ஸோ இது கனெக்ட் ஆகிக்குது. அதனால தான் இவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கன்றது தெரியும். ஏன்னா
பெருசு முன்னாடியே சொல்லிச்சு, அந்த டாலரை பற்றி ஏதோ சொல்ல வந்து அது நின்றுச்சு. ஸோ இப்போ தான் அது புரியுது என்ன கனெக்டுன்றது. பாட்டியும் இவன் கண்ட்ரோலை வச்சுக்கணுன்றதுக்காக தான் டாலர் கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ எல்லாமே கனெக்ட், எல்லாமே நருட்டோக்காக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குன்றதும் இப்போ தான் தெரியுது. அண்ட் வந்து எனக்கு டான்ஸோட பிளான் வந்து எனக்கு புரியுதுங்க. அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. பட் நான் எனக்கு யோசித்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா உரைச்சி தானே வந்து தேடவுக்காக கொண்டோம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் இவங்க சுனாடே பாட்டியும் கொல்றதுக்காக இவங்ககிட்ட டீல் பேசுகிறானோ, அன்றைக்கி வந்து கொண்டுட்டு போயிட்டலடா, அதே மாதிரி வந்து இவளையும் கொண்டுடு, நான் ஒக்காகி ஆயிடுறேன் அப்படின்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. தேடவுக்காகவும் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சுனாடே பாட்டியும் அவனுக்கு பிடிக்காது தான். அவன் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். லீஃப் வில்லேஜே வந்து அவன் கண்ட்ரோல் வச்சு அவன் என்ன நினைக்கிறானோ அதைப்படி செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பண்ணுறது பேசுறதெல்லாம் அப்படி தான் தெரியுது. இப்போ உரைச்சியோட டீல் பேசுனா வேறு என்னவா இருக்கும், அதுவாக தானே இருக்கும். அதை தவிர்த்து வேறு பிளான் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. இது சொல்லிவிட்டு நீ என்ன நினைக்கிறியோன்ட்டு உரைச்சிக்கு ஆஃபர் கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீ என்னென்ன இப்போ ஆராய்ச்சி பண்ணுறியோ அதெல்லாம் பண்ணிக்கோ லீஃப் வில்லேஜில் இருந்தேன்ட்டு மேபி இவங்க 2 பேர் கூட்டு சேர்ந்து இந்த லீஃப் வில்லேஜே மாற்றலான்னு பிளான் பண்ணுறாங்களோ, அதுதான் அந்த லெட்டரில் சாய்கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பட் பாப்பா எபிசோடு போகிறப்போ. ஆனால் சாக்குரா பார்த்தீங்களா எமோட்டோவே சொன்னார், நரோட்டோ கொண்டுன்னா உயிரை கூட கொடுப்பான்னு சொன்னார். கேட்டுக்கோ, ஏன்னா நீ வந்து அது திட்டினல. சரிப்பா, நான் இப்போ அதே லாஜிக் சொல்கிறேன். இப்போ போன எபிசோடில் இப்போ நருட்டோ கிட்ட அடி வாங்கி இவ கண்டி இப்போ கபுட்டை மட்டும் காப்பாற்றாமல் அவன் மயக்கத்திலே இருந்திருந்தான்னு வச்சுக்கோ. இப்போ நருட்டோ யார் காப்பாற்றிருப்பா? யோசிக்கணும் இல்லையா, உன்னோட வேலை என்ன? இப்போ நரோட்டோ வந்து காராக்காக யாருக்காகவும் அவன் போய் ஒன்று பண்ணால் அந்த அன்பு அவனால முடியல, அவனுக்காக போய் ஏதோ அவசரமா பண்றான்றது நமக்கு இருக்கு. அதே அவ பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமா ஏன் திட்டணும்ன்றது தான். அவன் பண்றப்பயும் நான் அதே தான் கோவப்பட்டேன். ஏன்னா கேள்றா, அவன் என்ன சொல்றது, கக்காஜி சொல்றது கேள், அவசரம் கொடுக்க என்ன பண்ணி மாட்டிக்காத அப்படின்னு. அதே தான் இப்போ சாக்குறாக்கும். நீ இப்போ அவசரப்பட்டு எதனா பண்ணி நீ இப்போ வாங்கி இருந்தீங்கன்னா இப்போ நருட்டோவை காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. இப்போ இந்த மிஷினை இப்போ சாயை ஃபாலோ பண்ணிட முடியுமா? உங்கள் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு குத்திக்கின்னு போகிறது தான் எமட்டோட வேலையாக இருந்திருக்கும். ஸோ உங்களால் அவரோட வேலையை சேர்ந்து கெடுத்துருக்கும். இதை தான் நான் போன எபிசோடில் சொன்னேன். அவராவது அவர் வேலையை பண்ண விடல. நீங்கள் ஒன்று அவசரமாக பண்ணுற முடிவு எல்லாமே அவரோட வேலையும் தடுக்குது. இப்போ சாய் போயிருப்பான், என்ன பிளான்னு புரிஞ்சிருக்காது, இப்போ பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது, எல்லாமே நின்று இருக்கும்ல. ஒரு சின்ன சின்ன எமோஷனில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ மிஷினில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இங்கே நீ எமோஷனுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே போயிடும். அப்படி பார்த்தா நரோட்டோ ஃபுல்லாக போகிறதே எமோஷனுக்காக தான். சாசுகேன்னு பைத்து முடிச்ச மாதிரி அதில் தான் இருக்கு. அவனை காப்பாற்றணுங்கிற வெறி வரதே அதுதான். ஒரு அன்பு இருந்தால் தானே அதுக்கான வெறியோ ஏதோ ஒரு ஃபைட்டோ ஏதோ ஒன்று நடக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இது அவங்களுக்கும் தெரியுது, பாட்டிக்கும் தெரியும், ஜிராயாக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் ரொம்ப எமோஷனலாக இருக்கான், இவன் வந்து மிஷினுக்கு அனுப்பக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ பேசுறது. அதுதான் மிஷின்லாம் அனுப்பாதீங்க, அவன் எமோஷனலாக வரான், அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஆனால் பாட்டி வந்து கற்றுக்கிட்டோம், பாடம் கற்றுக்கிட்டோம். ஒரு மிஷினுக்கு போய் நீ என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு அவனே உணரட்டும். அப்போ தான் தெரியும். நம்ம வாயில் சொன்னால் அவன் மூளைக்கு ஏறாது. அவன் தப்பு உணர்ந்தால் தான் கடைசி வரைக்கும் அவன் டிஃபால்ட்டாக நிற்பான். அதனால தான் பாட்டி வந்து போகட்டும், போய் படட்டோன்றதுக்காகவே அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அவன் பட்டு நம்ம பண்ணுற தப்பு என்னன்றது அவனுக்கு தெரிய வரப்போ மேபி இதெல்லாம் அவனுக்கு கண்ட்ரோல் ஆகலாம். அதுக்காகவே அனுப்புறாங்க. 2 விதமாக பார்க்குற மாதிரி. இப்போ நரோட்டோ வந்து எமோஷனலாக ஒன்று கனெக்ட் ஆனால் ஒன்று அவசர கொடுக்க பண்ணால் அது கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குது. இது சாக்குரா பண்ணால் கொஞ்சம் திட்டுற மாதிரி கோமை ஒருத்தி அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு தோணுச்சு, அதனால சொன்னேன். நான் அப்படி பார்க்கல, 2 பேரும் தப்பான அதே தான். என்ன கோத்தோட பார்க்குறியா? எனக்கு வந்து அப்படி இல்லைங்க, ஒரு மிஷினாக அதில் இருக்கணும். எமோஷனுக்கு இங்கே வேல்யூ. நான் நருட்டோ எமோஷன் பாடுறப்பையும் சொல்லியிருக்கேன், டே பொறுமையாடுறா ஏன்டா அப்படின்றது. அதே தான் இப்போ இவளுக்கு. அவ்வளோதான். நான் இவங்க 2 பேரையும் வேற இது வந்து என்ன கிளாசிக்கில் வச்சு ஞாபகம் வச்சு இப்போ நான் சாக்குரா திட்டல, மிஷினில் இப்படி இருக்காதான்றது. நான் அப்படிலாம் சொல்லலாம். நம்ம 2 பேருமே நரோட்டோ நிறைய திட்டிருக்கோம். ஆனால் சாக்குராவுக்கு புதுசு இல்லைன்ற. இத்தனை நாள் அப்படி சாசுக்கேனே இருந்தவே இன்னைக்கு நரோட்டோக்காகவும் அழுறானும் போது அந்த இடத்துலையும் திட்டணுமான்றது எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். நீ அழுந்தது பிரச்சனை இல்லை, அடி வாங்கிட்டு நீ வாங்கிட்டீங்கன்னா அதுதான் கஷ்டன்றது தான். ஸோ இங்கே எந்தெந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மறந்துட்டு நம்ம எமோஷனுக்கு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலை நிற்குது இல்லை, அதை மறந்துடுறோம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இப்போ எதுக்காக நின்றுட்டுருக்கோம் அப்படின்றதே மறந்துட்டு வேறு எதுக்கோ போயிடும். இப்போ சாக்குற கூட அதாவது என்னால் பாருங்க எந்த பிரயோஜனம், இப்போ பிரயோஜனம் இருக்குல்ல. இப்போ நருட்டோ காப்பாற்ற நீ தான். ஆனால் இப்போ தோணுது நல்ல வேலை சாக்குற உரைச்சி பரவவும் நிறையா இருந்தப்பவும் அங்கே போய் நிற்கல. நான் கூட அங்கே போய் நம்ம அங்கே போய் பாரு அப்படி இப்படின்னு அங்கே பார்த்துருந்தா அப்போவே அவள் என்ன குறுக்க போயிருப்பா போல இருக்கு. அப்போ போகாமல் இருந்ததே நல்லது. அது இல்லாமல் அவளுக்கு அந்த ஹீலிங் தான் வேலை. ஸோ அங்கே போயும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால அவள் இதுக்கு இப்போதைக்கு பார்த்தா அவளோட கேரக்டர் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தது எமோட்டோ மட்டும்தான். அவர் பொறுமை நம்மளை சோதிச்சு. எனக்கே கூட கோவம் வந்துச்சு, ஏன் இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க சார் நான் கூட சொன்னேன். பட் அவருடைய பொறுமை தான் இந்த மிஷினை இப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போகுது. இல்லைனா இது என்ன நடக்கும், இப்போது என்ன பிளானில் போகிறாங்க கூட தெரியாது. அதே மாதிரி சாய் எப்படி இப்போ சாய் போகிறதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. லெட்டர் கொடுத்துட்டா அதுலேயே என்ன விஷயன்றது தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இப்போது
உரைச்சி கூட போயிட்டுருக்கான் அப்படின்றதும் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து உரைச்சி கூட போய் எதனா கொடுத்து அனுப்புவானா என்னன்னு தெரியல. அவன்கிட்ட எதனா வாங்கிட்டு வர வேலையாக எதனா இருக்குமான்றதும் தெரியல. மேபி நம்ம பசங்க அதுக்குள்ளே போய் தடுத்து இது எதனா ஒன்று ஸ்டாப் பண்ணால் தான் உண்டு. பார்ப்போம் நெக்ஸ்ட் சரி, எபிசோட். எனக்கு அப்பயும் ஒரு நம்பிக்கை என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை உரைச்சியை சும்மா நம்ப வச்சு எதனாவது ஒன்று அப்பயும் அவனை ஏதோ ஏமாற்றி ஒன்று பண்ணுறதுக்கு தான் லீஃப் வில்லேஜ் ஏதோ ட்ரை பண்ணுறான் போல டான்ஸ் ஒன்று அப்பயும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தெரியல, பார்க்கலாம். அது பிளான் வந்தால் தெரியும். இப்போ டான்ஸர் நல்லவனா கெட்டவனான்றது இப்போ உரைச்சியோட என்ன டீல் பேசினான்றது தெரியப்போ தான் தெரியும். அவன் கூட சேர்ந்து அதாவது அவன் வழியிலேயே போகிற மாதிரி அவனை கொல்றதுக்கா இல்லை வந்து சுனாடை பாட்டியை போட்டு தள்ளுறதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கானான்றது நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். என்ன பிளான்னு தெரியல. என்னோட கெஸ்ட் தான் அது. ஸோ எப்படி வேணாலும் போகலாம், பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.